Hey my families, welcome back to our channel. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொரியல் மினி பிஎல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த சீரீஸால் நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸோட நேம் வந்து தி நேம்லெஸ். இந்த சீரீஸ்க்கு தமிழில் என்ன பேர் வைக்கலான்ட்டு நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் கிளாஸில் உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பையன் தான் நம்ம சீரீஸோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். இவன் பேர் வந்து யூல். ஃபுல் நேம் வந்து வேறு எது வரும், நான் ஷார்ட்டாக யூல்ன்ட்டு வச்சுருக்கேன். இந்த பையன் கிளாஸில் உட்காந்து ரொம்ப அப்செட்டாக ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருக்கான். பையன் ரொம்பவே படிப்பாளியும் கூட. இப்போ இவன் எதுக்கு இவ்வளோ அப்செட்டாக உட்காந்துருக்கானா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படி நடந்த எக்ஸாமில் பையன் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் பையன் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கான். இவன் தான் ரொம்ப படிப்பாளி ஆச்சுல. ஸோ ஒவ்வொரு மார்க்கும் அவனுக்கு இம்பார்ட்டன்ட் தானே. அந்த மார்க் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்செட்டாக டல்லாக ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜுடோ வரான். ஜுடோ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நம்ம சீரீஸோட செகண்ட் மெயின் லீடு வந்தா. ஜுடோ அங்கே வந்துட்டு அவனை பார்த்து, டே என்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துருக்க, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இவன் வந்தோடனேவும் நம்ம யூல் வந்து அந்த பக்கமாக திரும்பி அவன் அழுகிற மாதிரி இருக்கான்ல. ஸோ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இதை வந்து நம்ம ஜுடோ பார்த்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து, டே எக்ஸாம் இப்போ தாண்டா நடந்து முடிச்சு, வாடா வெளியே போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்க, யூல் இருந்துட்டு, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொல்லாவே இருந்துட்டு, டே என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி சொல்கிற, நீ வரலையே, என்னால் நம்பவே முடியலையே, என்ன மறுபடியும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்க, யூல் டக்குன்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜுடோ இருந்துட்டு டக்குன்ட்டு அவன் ஃபேஸை பிடிச்சிட்டு, உன் ஃபேஸை பார்த்தா எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டா மாதிரி தெரியல, என்ன 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்க, யூல் இருந்துட்டு இல்லை 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாரி, நானும் ஸ்டார்டிங்கில் 3 கொஸ்டின் சொன்னேன், ஆனால் 2 கொஸ்டின் தான்ப்பா, சாரிப்பா. ஜுடோ இருந்துட்டு என்னடா சொல்கிற, சீரியஸாவா, நீ எல்லா கொஸ்டின்மேவும் நல்லா தானே பண்ண, என்ன வேணும்ட்டே விட்டுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்க, யூல் இருந்துட்டு, டே என்னடா பேசுகிற, லூசு மாதிரி பேசாடா, நான் ஏன்டா வேணும்ட்டே விட போகிறேன், கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சா அதனால திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படியே விட்டுட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து ஜுடோ கிட்ட சொல்ல, ஜுடோ இருந்துட்டு, ஆமாம் இந்த 3 மார்க்கை வச்சுட்டு நீ பெரிய இந்த கொரியா யூனிவர்சிட்டிலேயே போய் நீ போய் ஜாயின் பண்ண போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கா. இவ இருந்துட்டு, ஆமாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவ இருந்துட்டு, ஐயோ இந்த படிப்பை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போகிறேன்னு தெரியலையே, படிப்பாளிக்கு எப்பயுமே இப்படி தான் புலம்பிகிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜுடோ ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா. இவ இருந்துட்டு, ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு படிப்பை தவிர வேறு எதுவுமே வராது. ஆனால் நீயும் ஜூனும் அப்படி கிடையாது, உங்கள் 2 பேத்துக்கு நிறையவே டேலண்ட் இருக்குது, நீ ஒரு அத்லெட், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நிறையாவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து ஜுடோ கிட்ட சொல்ல, ஜுடோ இருந்துட்டு, என்னடா சொல்கிற, அப்போ உனக்கு யாருமே இல்லையா, உனக்கு எதுவும் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூல் கிட்ட சொல்ல, யூல் இருந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே ஏதா இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிள்லேயே அப்படியே சோகமாக ஃபேஸை வச்சுட்டு சாஞ்சிக்கிறான். இவன் இப்படி சாஞ்சி படுத்துருக்க அதை பார்த்த ஜுடோவில் இருந்துட்டு அவனும் சாஞ்சி படுத்துக்கிறான். அப்புறம் ஒரு நிமிஷம் 2 பேர் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜுடோலுக்கு நம்ம யூல் மேலே ஒன் சைட் க்ரஷ் இருக்குது போல், அவன் பார்க்குற விதமே அப்படி தான் இருக்குது. நம்ம யூலும் பார்த்துட்டு இருக்கான். அப்பா அவனோட மொபைலுக்கு கால் வருது, அட்டன் பண்ண, அங்கேருந்து எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல். அதுக்கு இவனும் இருந்துட்டு நான் இன்னும் கிளாஸில் தாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபோன் அப்படியே டக்குன்ட்டு கட் ஆயிடுது. அதுக்கு நம்ம ஜுடோவில் இருந்துட்டு யார் ஜூனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. அப்போ சடனாக கிளாஸ் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பையன் வரான். இவன் பேர் தான் ஜூன். இவன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம யூலுக்கு கால் பண்ணியிருப்பான். இவனோட ஃபுல் நேம் வந்து வேறு வரும், நான் ஷார்ட்டாக ஜூன் அப்படி இல்லாட்டி நோ அப்படிங்கிற மாதிரி என் வாயில் எது டக்குன்ட்டு வருதோ அந்த நேம் வந்து சொல்லுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இவன் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பைத்தியமாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே சுற்றிட்டு இருப்பான். இப்போ கூட இங்கே எதுக்கு வந்திருக்கான்னா, நம்ம யோல்கிட்ட டிக்டாக்ல ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, அந்த வீடியோ நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு வந்துருக்கான். நம்ம யோலும் ஓகே சொல்லியிருப்பான் போல். நம்ம ஜுடோவுக்கு அது பிடிக்கல. நம்ம ஜுடோ உட்காந்துருக்க நம்ம ஜூன் வந்துட்டு எந்திரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ இருந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேத்துக்கு செட்டே ஆகாது போல் அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா. அப்படி என்ன வைரலான வீடியோக்கு இப்போ இவன் பண்ண வந்திருக்கானா, கிஸ்ஸா இல்லாட்டி ஸ்லிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே வைரலாக போச்சு. அதாவது முத்தமா இல்லாட்டி அறையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேமு. இவன் வந்து முத்தம்ன்ட்டு சூஸ் பண்ணிட்டு நம்ம யூலை வந்து டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுறான். இதை வந்து நம்ம ஜுடோவால் பார்க்க முடியல. ஜுடோ டக்குன்ட்டு அவன் முடியை பிடிச்சிட்டு, போடா சைக்கோ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற மாதிரியாதே எந்திர அப்படிங்கிற மாதிரி அவன் முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஜூன் இருந்துட்டு, அடைய வலிக்குதுடா, ஏன்டா இந்த மாதிரி
பண்ணுற, விட்றா விட்றா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கேன். இவன் இருந்துட்டு ஏன் அவன்கிட்ட மட்டும் பண்ண, என்கிட்டயே பண்ணு, வேணா நான் உனக்கு அரை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கடுப்பாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம யூல் இருந்துட்டு அமைதியாக சரி ஓகே நான் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறேன், வீட்டுக்கு நீங்கள் வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் யூல். அதுக்கு ஜூன் இருந்துட்டு டக்குன்ட்டு என்ன கராக்கி போகலாமா அப்படி இல்லாட்டி கஃபே ஏதாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு யூல் இருந்துட்டு இல்லை நான் முதல்ல வீட்டுக்கு போய் என்னோட மிஸ்டேக் எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணணும், நான் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு ஜுடோ கிட்ட வாடா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். நம்ம ஜுடோ பையனும் சிரிச்சுக்கிட்டு அவனும் போயிட்டுருக்க. நம்ம ஜூன் இருந்துட்டு இவனை மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் நம்ம கொரியாவோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருடா நானும் வரேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இவங்க 3 பேருமேவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட, எப்போ பார்த்தாலும் ஒன்றாதே சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 3 பேருமேவும். நம்ம ஜூன் இருந்துட்டு நம்ம யூல் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று ரெடி பண்ணான் இல்லையா, மொத்தமாக இல்லாட்டி யாரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணான் இல்லையா, அந்த வீடியோ வந்து டிக்டாக்ல போஸ்ட் பண்ணியிருப்பான் போல். ஸோ அது வந்து நல்லாவே ரீச் ஆகி கொஞ்சம் நல்லா லைக் இதெல்லாமே போயிருக்கு போல். இது எல்லாத்தையுமே நம்ம ஜூன் வந்து யூல்கிட்டையும் நம்ம ஜுடோகிட்டையும் சொல்ல, ஜுடோக்கு கடுப்பாது டே அதை ஏன்டா போஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜூன் இருந்துட்டு நம்ம ஜுடோகிட்ட ஆன்சர் பண்ணாமல் நம்ம யூல்கிட்ட டே ஃபேன்ஸ் எல்லாருமே உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐஜி கேட்குறாங்கடா, கொடுக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து யூல்கிட்ட கேட்க, யூல் இருந்துட்டு டேய் சத்தியமாக நான் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு அப்படியா அப்பனா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஜியில் வந்து என்னமோ மெசேஜ் பண்ணுறான். அதாவது யூல் வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு தான் இப்போ போகிறான் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம ஜுடோவும் பார்க்குறான். அவனுக்கு கடுப்பாகுது, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். முறைச்சிக்கிட்டேவும் நம்ம ஜூனை பார்த்து இங்கே பாரு, தேவையில்லாமல் வேலை பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட ஸ்டடியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மறுபடியும் எங்ககிட்ட அழுதுட்டு வந்து நிற்காத, ஹர்ட் கமெண்ட் வந்துருச்சுன்ட்டு சேனலை டெலீட் பண்ணுறேன்ட்டு புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோல் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு அட ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, உன்னோட நாராவாயை வச்சுட்டு நல்லபடியாக பேச மாட்டியா, கொஞ்சம் ஓவராக தாண்டா போயிட்டுருக்க, நீலாம் ரொம்ப மோசமானவன்டா, கெட்ட பையன்டா அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து நம்ம ஜுடோலை பிடிச்சி திட்டிட்டு யூல் கிட்ட டே நீயே சொல்லு, அவன் கொஞ்சம் ஓவராக தானே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து யூல் கிட்ட கேட்க, யூல் இருந்துட்டு ஆமாம் கொஞ்சம் ஓவராக தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, ஜுடோல் இருந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், நீ தான் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அங்காகுது இங்காகுது ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதுகிட்டு இருப்பேன், இது உனக்கு தேவையா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவன் இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு உட்காந்துருட்டான். நடுவில் உட்காந்துருக்கிறான். நம்ம யூலுக்கு தான் ஒன்றும் புரியல, அவனை சமாதானப்படுத்துறதா இவனை சமாதானப்படுத்துறதா ஒன்றும் புரியாமல் 2 பேரையும் திருட்டு மாற்றி மாற்றி முழிச்சுக்கிட்டேவும் எனக்கு ஜூன் வந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவன் பண்ணுற விஷயம் எல்லாமேவும் அவனை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கும் நிறைய இருக்குதான், ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் அதெல்லாமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி யூல் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜூன் வந்து இவனை அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால, அது வந்து ஜூனுக்கு பிடிச்சிருக்கு போல். ஜூன் இருந்துட்டு டேய் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண போக, நம்ம ஜுடோல இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணி கிழிக்காத அப்படிங்கிற மாதிரி அவனை தள்ளி விடுறான், ஹக் பண்ணவே விட மாட்டேங்கிறான். ஜூனுக்கு கடுப்பாயிட்டு டே எங்க பாரு என்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்க, பின்னாடி நான் ஃபேமஸ் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து ஜுடோ கிட்ட சொல்ல, ஜுடோவே இருந்துட்டு ஓ அப்படியாடா சரி ஓகேடா உங்ககிட்ட நல்லபடியாக தானே நடந்துக்கிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம யூல் வந்து உட்காந்து இது எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹீட் ஆகுது, ஐயோ ரொம்ப ஹீட்டாக இருக்கே, ரொம்ப சுடுதே, வெயில் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி அவன் ஷர்ட் காலர்லாம் தூக்கி விட்டுட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜுடோ பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துக்கிறான். அப்புறம் நம்ம ஜுடோ இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட சரி ஓகே இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிற, இப்போ உன்னோட பிளான் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு ஓ அதுவா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டிக்டாக்ல ரொம்பவே க்ளோவாக ஃபேமஸாக ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேரும் இருந்துட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பையன்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. பையன் அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். திங்க் பண்ணிவிட்டு அது வந்து நான் யூடியூப்லேருந்து சில்வர் பட்டன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து நம்ம யூலுக்கு புரியவே இல்லை. என்னது சில்வர் பட்டனா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பார்த்துக்கோங்க பையன் எந்த அளவுக்கு படிப்புனா, பையனுக்கு சில்வர் பட்டன்னா என்னன்ட்டு கூட தெரியல, அந்த அளவுக்கு பையன் ஓவராக படிப்பாளியாக இருக்கான் போல். இவன் இந்த மாதிரி கேட்ட உடனேவும் நம்ம ஜூனுக்கும் சரி நம்ம ஜுடோலுக்கும் சரி 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம ஜூன் இருந்துட்டு டேய் என்னடா சொல்கிறேன், நிஜமாவே உனக்கு சில்வர் பட்டன்னா என்னன்ட்டே தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு யூலும் இருந்துட்டு சத்தியமாக தெரியவே தெரியாது, அப்படின்னா என்ன சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவ இருந்துட்டு அதாவது நம்ம ஜூன் இருந்துட்டு சொல்கிறான்
சில்வர் பட்டன் எல்லாமே யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கிரியேட்டருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜுடோவும் இருந்துட்டு, ஆமாம் இப்போ உங்ககிட்ட 500 சப்ஸ்கிரைபர் இருக்குது, சில்வர் பட்டன் வாங்கணும்னா இன்னும் உனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும்ல, நீ ஃபைட் பண்ண, நான் உனக்கு என்கரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோ வந்து ஜூனை கலாய்க்க ஜூனுக்கு கடுப்பாயிட்டு, டேய் ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். நம்ம யூலுக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் புதுசாக இருக்குது. யூல் இருந்துட்டு சரி ஓகே சில்வர் பட்டன் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜூன் இருந்துட்டு சில்வர் பட்டன் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு பிபிஎல் டீல் கிடைக்கும். எனக்கு இந்த பிபிஎல் டீல்லாம் சத்தியமாக எனக்கும் என்னன்ட்டே தெரியாது, இப்போ தான் நானும் புதுசாக கேள்விப்படுறேன். அது கிடச்சதுக்கப்புறம் நானும் பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவேன். அப்புறம் என்னையும் நிறைய பார்ட்டிக்கெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நானும் புதுசாக எதையாவது ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம ஜுடோகிட்டே யூல்கிட்டே சொல்ல, யூலும் இருந்துட்டு புதுசாவா அப்படி என்ன ட்ரை பண்ண போகிற, எங்கே காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் கையை ஹார்ட் மாதிரி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே யூல் பார்க்குறான். யூலுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யூல் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, நம்ம ஜுடோ வந்து யூலையே பார்த்துக்கிட்டேவும் அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஜுடோவோட மனசுக்குள்ள இந்த நாள் எப்பயும் போல் வழக்கமான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் எக்ஸாம் முடிஞ்சு. இந்த எக்ஸாமால் யூல் ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். ஏன்னா அவன் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். இந்த ஜூன் பையன் அவனோட ட்ரீமை நினச்சி ரொம்பவே எக்ஸைட்டிங்காக ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாமே வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் ஏன் அந்த மாதிரி இருக்க முடியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்னால் யூவில் பார்க்காம இருக்க முடியல, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுக்கு இப்படி தோணுது, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோவோட மைண்ட் வைஸ் அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதோட எபிசோடு 1 இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அப்புறம் இந்த சீரீஸ்க்கு தமிழில் என்னென்ன வைக்கலான்ட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையேவும் நம்ம இந்த சீரீஸ்க்கு தமிழில் நேமாவும் வச்சிடலாம்.